Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடலை மிட்டாய் எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை panல சேர்த்தறலாம். சேர்த்துட்டு வேர்க்கடலையை நல்ல கலர் மாற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்துருச்சு. அதோட தோல் எல்லாம் பிரிஞ்சு தனியா வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க தோல்லாம் தனியா பிரிஞ்சு வருது. நம்ம ஆற வச்சிட்டு இதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கடலையிலும் தோலை நீக்கிட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு panல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை பொடி பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பி பதத்துக்கு காய்ச்ச தேவையில்ல. இந்த மாதிரி வெல்லம் எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு டீ வடி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு வெல்லத்தில் இருக்க தூசி கல் எல்லாமே போய்டும். இப்போ இதை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ அந்த pan வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம வடிகட்டி வச்ச வெல்லத்தை சேர்த்துருவோம். இப்போ நம்ம கம்பி பதம் வர அளவுக்கு நல்ல வெல்லத்தை காய்ச்சணும். வெல்லம் நல்லா அடியில் கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். வெல்லம் நல்ல கம்பி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா பாருங்கள் வெல்லம் எல்லாமே நல்லா டார்க்காக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த வெல்லத்தை கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள் இறுக்கமாக கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த தண்ணியில் போடும்போது அந்த பாத்திரத்தோட சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு பதத்தில் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெள்ளைப்பாகில் நம்ம தோல் நீக்கி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடலையோட எல்லா பக்கத்துலேயும் இந்த வெள்ளைப்பாகு ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம நெய் தடவினோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெய் தடவின இந்த பிளேட்டில் இதை சேர்த்துடலாம். நம்ம சூடு இருக்கும் போதே சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா இதில் மிக்ஸ் பண்ண முடியும். ஆறிடுச்சு அப்படின்னா அதுலேயே கெட்டியாயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் உடனே இந்த மாதிரி பிளேட்டில் நெய் தடவி சேர்த்துடணும். அதே மாதிரி ஸ்பூன்லேயும் பின்னாடி நெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் செட் ஆனதும் இதை ஒரு கத்தி வச்சு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போவே அந்த ஷேப் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு ஷேப் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாச்சு. ரொம்பவே சூப்பரான நம்ம வேர்க்கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பொருள் தான், அதிகமான பொருள் கூட இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.